காலேஜுக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் புறப்படுறேன். சரிம்மா, போயிட்டு வா. கருப்பு, அம்மா கூட்டு போய் விட்டு வா. சரிம்மா, நான் கொடு கொண்டாமா. எவ்வளவு இந்தாங்கண்ணே. பெருசா இருக்கல்ல. போலாம், மெதுவா வா. பார்த்து பார்த்துமா. எங்க சாப்பிட வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சேது, சின்னம்மா நீ சாப்பிட வாப்பா. இல்ல சின்னம்மா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அப்படியா? சரி, ஆமாப்பா. சரி வாங்க, அத்தை, எல்லாம் வாங்க. சாப்பிட போலாம். எஜமானி அம்மா கேட்டல்ல, பார்க்கலாண்டி எத்தனை நாளைக்கு வாட்டம் ஆடுறான்னு. நானும் பாக்குறேன். ஏய் வாடி. சேது, சேது. ஏய் இன்னும் நீ பாத்துக்கிட்டு இருக்க? வெளிய போடி. மதியாதர் தலைவாசல் மிதியாது. பாத்துக்கிறேன். அப்பத்தா கிட்ட இத சொல்லலாமா வேண்டாமா? ஒருவேளை சொல்லி அப்பத்தா பயந்துருச்சுனா இப்ப என்ன பண்றது? சேது, சேது. அப்பத்தா என்னய்யா காலையில சாப்பாட்டை அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்ன, நேரத்துக்கு சாப்பிட வேண்டியதானய்யா. இல்ல அப்பத்தா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நல்லா தானையா இருக்க? ஏதாச்சும் மனசுல குழப்பத்தோட இருக்கியா என்ன? அப்பத்தா, சொல்லியா. நான் மனக்குழப்பத்துல இருக்கேன்னு எப்படி அப்பத்தா சரியா சொல்ற? ஏய்யா, உன் முகத்தை பார்த்தா எனக்கு தெரியாதா? என்ன விஷயம்னு சொல்லியா. அப்பத்தா, நான் ஒரு விஷயம் சொல்றேன். சரி. அதை கேட்டு நீ அதிர்ச்சி ஆயிடாத. என்னய்யா அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? அதிர்ச்சி ஆகாதுன்னு சொல்றேன்ல, இது வெறும் கனவுதான். அத முதல்ல சொல்லிடுறேன். கனவா? இவனுக்கு என்ன கனவு வந்துச்சு? அப்பதா, இப்ப நான் சொல்ல போற விஷயம் கனவுதான். ஆனா ஒரு கெட்ட கனவு, சரியா? கெட்ட கனவா? எனக்கு உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொல்றேன். தமிழ்ச்செல்விய வீட்டை விட்டு துரத்தி விடுற மாதிரி கனவு கண்டியா? அப்பதா, சொல்லியா. நம்ம வீட்டு எசமானி இனிமே இந்த வீட்டை நீதான் நிர்வகிக்கணும்னு சொல்லி அவகிட்ட கொத்து சாவியெல்லாம் கொடுத்து அழகு பார்த்தமே, அந்த மருமகளை இந்த வீட்டை விட்டு துரத்துற மாதிரி உனக்கும் கனவு வந்துச்சா? என்ன செய்த அமைதியா இருக்க? உனக்குன்னா அப்போ அப்படி ஒரு கனவு நீயும் கண்டியா என்ன? சேது, உங்களுக்கும் அப்படி ஒரு கனவு வந்துச்சா? அந்த மாதிரி ஒரு கனவு வந்ததும் உங்க அப்பா தூங்கவே இல்லை சேது. ரொம்ப நேரம் முழிச்சுக்கிட்டே இருந்தாரு. நான் கூட நெஞ்சு ஏதாவது படப்படக்குதா, ஆஸ்பத்திரிக்கு போலாமான்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். என்கிட்ட எதுவும் சொல்லாம மழுப்பிட்டாங்க சேது.